ஹை லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு அது இப்போவே வேணும், எனக்கு அது உடனே வேணும், எனக்கு அது உடனே தேவைப்படுது, எனக்கு இப்போவே வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் தட் இம்மீடியட்லி. ஐ நீட் தட் இம்மீடியட்லி. ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவை, தட் அது, எனக்கு அது தேவை, இம்மீடியட்லி அப்படின்னா உடனே, இப்போவே, எனக்கு அது உடனே தேவை. ஐ நீட் தட் இம்மீடியட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி என்ன தெரியும், உனக்கு எப்படி என்ன தெரியும், எப்படி நீ என்ன கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹவு டு யூ நோ மீ. ஹவு டு யூ நோ மீ. ஹவு டு யூ நோ அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும். மீ என்ன, என்ன உனக்கு எப்படி தெரியும். ஹவு டு யூ நோ மீ. நோ அப்படின்னா தெரியுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் வெரி லக்கி. ஐ எம் வெரி லக்கி. லக் அப்படின்னா அதிர்ஷ்டம். ஸோ லக்கி அப்படின்னா அதிர்ஷ்டசாலி. ஐ எம் வெரி லக்கி அப்படின்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஒன்றா போகலாம், நீ போகிறப்ப என்னையும் கூப்பிடு, நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ டுகெதர். லெட்ஸ் கோ டுகெதர். லெட்ஸ் கோ அப்படின்னா நம்ம போகலாம். லெட்டஸ் கோ, அதுதான் லெட்ஸ் கோ. ஓகேவா? ஸோ லெட்டஸ் கோ அப்படின்னா போகலாம், நம்ம போகலாம். டுகெதர் அப்படின்னா சேர்ந்து, ஒன்றாக, நம்ம ஒன்றா சேர்ந்து போகலாம். லெட்ஸ் கோ டுகெதர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு தா, நான் இந்த தடவை கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிவிடுவேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு தா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கிவ் மீ அனதர் சான்ஸ். கிவ் மீ அனதர் சான்ஸ். கிவ் மீ அப்படின்னா எனக்கு தா, அனதர் அப்படின்னா இன்னொரு, சான்ஸ் வாய்ப்பு, எனக்கு இன்னொரு வாய்ப்பு தா. கிவ் மீ அனதர் சான்ஸ். ஓகேவா? நான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு தந்தேன், நான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தேன், அப்பையும் அவன் அதை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேவ் ஹிம் அனதர் சான்ஸ். ஐ கேவ் ஹிம் அனதர் சான்ஸ். ஐ கேவ் ஹிம் அப்படின்னா நான் அவனுக்கு தந்தேன், அனதர் சான்ஸ் இன்னொரு வாய்ப்பு, நான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு தந்தேன். ஐ கேவ் ஹிம் அனதர் சான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ். ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூ. ஐ டோன்ட் ஹாவ் அப்படின்னா எனக்கு இல்லை, எனி இஷ்யூ எந்த பிரச்சனையும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட அப்புறமா பேசு. அவன்கிட்ட அப்புறமா பேசு. இப்போ அவன் கோபமாக இருக்கான், அவன்கிட்ட அப்புறமா பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டாக் டு ஹிம் லேட்டர். டாக் டு ஹிம் லேட்டர். டாக் டு ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட பேசு, லேட்டர் அப்புறமா, அவன்கிட்ட அப்புறமா பேசு. டாக் டு ஹிம் லேட்டர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஜோக் இல்லை. இது ஜோக் இல்லை, இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் அ ஜோக். திஸ் இஸ் நாட் அ ஜோக். திஸ் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்னா இது ஜோக் இல்லை, இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை என்கிட்ட அப்புறமா வந்து பேச சொல்லு. அவனை என்கிட்ட அப்புறமா வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ஹிம் டு டாக் டு மீ லேட்டர். ஆஸ்க் ஹிம் டு டாக் டு மீ லேட்டர். ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. டு டாக் டு மீ என்கிட்ட பேச சொல்லி அவன்கிட்ட சொல்லு. லேட்டர் அப்புறமா, அப்புறமா என்கிட்ட பேச சொல்லி அவன்கிட்ட சொல்லு. ஆஸ்க் ஹிம் டு டாக் டு மீ லேட்டர். அவன் உன்கிட்ட அப்புறமா பேசுவான். அவன் உன்கிட்ட அப்புறமா பேசுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு எத்தனை வயசு. அவனுக்கு எத்தனை வயசு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவ் ஓல்ட் இஸ் ஹீ. ஹவ் ஓல்ட் இஸ் ஹீ. ஹவ் ஓல்ட் அப்படின்னா எத்தனை வயசு. இஸ் ஹீ அவனுக்கு, அவனுக்கு எத்தனை வயசாகுது. ஹவ் ஓல்ட் இஸ் ஹீ. அவனுக்கு 25 வயது ஆகுது. அவனுக்கு 25 வயது ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா ஹீ இஸ் 25. ஹீ இஸ் 25 நவ். அவனுக்கு இப்போது 25 வயசாகுது அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஹீ இஸ் 25 இயர்ஸ் ஓல்ட் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ மேட் அ மிஸ்டேக். ஐ மேட் அ மிஸ்டேக். மேட் அப்படின்னா பண்ணிட்டேன். ஐ மேட் நான் பண்ணிட்டேன். அ மிஸ்டேக் ஒரு தப்பு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஐ மேட் அ மிஸ்டேக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடாத. ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
டோன்ட் ஈவன் மேக் அ ஸ்மால் மிஸ்டேக். டோன்ட் ஈவன் மேக் அ ஸ்மால் மிஸ்டேக். டோன்ட் ஈவன் மேக் அப்படின்னா பண்ணிடாத. அ ஸ்மால் மிஸ்டேக், ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடாத. டோன்ட் ஈவன் மேக் அ ஸ்மால் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உன்னோட நம்பர் வேணும். எனக்கு உன்னுடைய நம்பர் வேண்டும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் யோர் நம்பர். ஐ வாண்ட் யோர் நம்பர். ஐ வாண்ட் அப்படின்னா எனக்கு வேணும். யோர் நம்பர், உன்னோட நம்பர். உன்னோட நம்பர் எனக்கு வேணும். ஐ வாண்ட் யோர் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பற்றி யோசிக்காத. அதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் திங்க் அபவுட் தட். டோன்ட் திங்க் அபவுட் தட். டோன்ட் திங்க் அப்படின்னா யோசிக்காத. அபவுட் தட் அதை பற்றி யோசிக்காத. டோன்ட் திங்க் அபவுட் தட். ஓகேவா? ஸோ இதுவே இவன் அதை பற்றியே யோசிச்சிட்ருக்கான். இவன் அதை பற்றியே யோசிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is keep on thinking about that. He is keep on thinking about that. He is keep on thinking அப்படின்னா இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். about that அதை பற்றி. இவன் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். He is keep on thinking about that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். இது முடிய எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How long will it take? How long will it take? How long அப்படின்னா எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம். will it take இது எடுக்கும், இதுக்கு ஆகும். எவ்வளவு காலம் இதுக்கு ஆகும். how long will it take? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது வேலையாக இருக்கேன், எனக்கு அப்புறமா கால் பண்ணு. நான் இப்போது வேலையாக இருக்கேன், எனக்கு அப்புறமா கால் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் பிஸி நவ், கால் மீ பேக். ஐ எம் பிஸி நவ், கால் மீ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் பிஸி நவ் அப்படின்னா நான் இப்போது வேலையாக இருக்கேன். கால் மீ பேக் அப்படின்னா மறுபடியும் கால் பண்ணு. கால் மீ லேட்டர் அப்படின்னா அப்புறமா கால் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அப்புறமா கால் பண்ணுறியா. எனக்கு அப்புறமா கால் பண்ணுறியா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை, உன்னோட பிரச்சனை என்ன. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை. ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், உனக்கு என்ன பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைய நாள் எப்படி போனது. இன்றைக்கி நாள் எப்படி போச்சு. ஸோ ஸ்கூலுக்குலாம் பிள்ளைங்க போயிட்டு வந்தால் இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவ் வாஸ் யுவர் டே. ஹவ் வாஸ் யுவர் டே. ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னா உன்னோட நாள் எப்படி போச்சு. ஹவ் வாஸ் யுவர் டே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை அவசரமாக பண்ணினேன். நான் இதை அவசரமாக பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ மேட் திஸ் இன் அ ஹரி. ஐ மேட் அப்படின்னா நான் பண்ணினேன். திஸ் இதை இன் அ ஹரி அவசரமாக. ஸோ மேட் அப்படின்னா பேசிக்காக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சாப்பாடு செய்கிறது, இதுக்கு தான் நம்ம மேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ மேட் திஸ் இன் அ ஹரி அப்படின்னா நான் அவசரமாக இந்த சாப்பாடு பண்ணினேன். ஓகேவா? ஸோ எதையுமே அவசரமாக பண்ணாத. எதையுமே அவசரமாக பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ எனிதிங் இன் அ ஹரி. டோன்ட் டூ எனிதிங் இன் அ ஹரி. டோன்ட் டூ எனிதிங் அப்படின்னா எதுவும் பண்ணாத. இன் அ ஹரி அவசரத்தில் எதுவும் பண்ணாத. டோன்ட் டூ எனிதிங் இன் அ ஹரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இப்போ தான் கிளம்புனான். அவன் இப்போ தான் கிளம்புனான். இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தான், இப்போ தான் கிளம்புனான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி லெஃப்ட் ஜஸ்ட் நவ். ஹி லெஃப்ட் ஜஸ்ட் நவ். ஹி லெஃப்ட் அப்படின்னா அவன் கிளம்பிட்டான். ஜஸ்ட் நவ் இப்போ தான் அவன் கிளம்புனான். ஹி லெஃப்ட் ஜஸ்ட் நவ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் உட்காந்துருக்கேன். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been sitting here for long. I have been sitting here for long. I have been sitting அப்படின்னா நான் உட்காந்துட்ருக்கேன். ஹியர் இங்கே, for long அப்படின்னா நான் ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துட்ருக்கேன். I have been sitting here for long. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன் மனசுக்கு யார் வந்தா. நான் இதை சொன்னப்போ உனக்கு யார் ஞாபகம் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? உனக்கு யார் ஞாபகம் வந்தா, உன் மனசுக்கு யார் வந்தா, யார் தோணுனது, உன் மனசில் யார் தோணுனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ கேம் டு யுவர் மைண்ட். ஹூ கேம் டு யுவர் மைண்ட். ஹூ கேம் அப்படின்னா யார் வந்தா. டு யுவர் மைண்ட் உன் மனசுக்கு யார் வந்தா. ஹூ கேம் டு யுவர் மைண்ட். ஸோ இதுவே நான் இதை சொன்னப்போ, when I said this, who came to your mind. when I said this, நான் இதை சொன்னப்போ
ஹூ கேம் டு யுவர் மைண்ட், உன் மனசுக்கு யார் வந்தா, உனக்கு யார் நினப்பு வந்தா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம். நாங்கள் ஒரே இடத்துல வேலை செய்கிறோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வி ஒர்க் அட் த சேம் பிளேஸ். வி ஒர்க் அட் த சேம் பிளேஸ். வி ஒர்க் அப்படின்னா நாங்கள் வேலை செய்கிறோம். அட் த சேம் பிளேஸ், ஒரே இடத்துல. நாங்கள் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம். ஓகேவா. நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்களா? நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இதை அடிக்கடி பண்ணாத. இதை அடிக்கடி பண்ணாத அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ திஸ் ஆஃபன். டோன்ட் டூ திஸ் ஆஃபன். டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. திஸ் இதை. ஆஃபன் அடிக்கடி. இதை அடிக்கடி பண்ணாத. டோன்ட் டூ திஸ் ஆஃபன். அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணாத. அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கால் ஹிம் ஆஃபன். டோன்ட் கால் ஹிம் ஆஃபன். டோன்ட் கால் ஹிம் அப்படின்னா அவனுக்கு கால் பண்ணாத. டோன்ட் கால் ஹிம் ஆஃபன் அப்படின்னா அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணாத. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எப்போதும் அவன் மனசில் இருந்து தான் பேசுவான். அவன் மனசில் இருந்து தான் அவன் எப்போதும் பேசுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ ஸ்பீக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். ஹீ ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். ஹீ ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் அப்படின்னா அவன் எப்போதும் பேசுவான். ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் அப்படின்னா அவன் மனசிலிருந்து. அவன் மனசிலிருந்து தான் அவன் எப்போதும் பேசுவான். ஹி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். ஓகேவா. எனக்கு உன்னுடைய உதவி தேவை. எனக்கு உன்னோட உதவி தேவை, பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு உன்னோட உதவி தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னால் இதை எப்படி செய்ய முடியும். என்னால் இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு தமிழ் சென்டென்ஸ் சொல்லும்போது நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் கூட கெஸ் பண்ணி சென்டென்ஸை டைப் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேவா. நான் இதை எப்படி செய்ய முடியும், நான் இதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு கேன் ஐ டூ திஸ். ஹவு கேன் ஐ டூ திஸ். என்னால் இதை எப்படி செய்ய முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். குழந்தைகளிடம் அன்பாக இரு. குழந்தைங்க கிட்ட அன்பா இரு, அன்பா பேசு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் பி கைண்ட் வித் சில்ட்ரன். ப்ளீஸ் பி கைண்ட் வித் சில்ட்ரன். கைண்ட் அப்படின்னா இறக்கமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. ஸோ அதை தான் கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளீஸ் பி கைண்ட் வித் சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட அன்பாயிரு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப சிரிக்காத, ஓவராக சிரிக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லாஃப் டூ மச். டோன்ட் லாஃப் டூ மச் அப்படின்னா ரொம்ப சிரிக்காத. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதிகமாக சிரித்து விட்டேன். நான் இன்னைக்கு ரொம்ப சிரிச்சிட்டேன், என்ன ஆக போதோ தெரியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் லாஃப்ட் டூ மச். ஐ ஹவ் லாஃப்ட் டூ மச். ஐ ஹவ் லாஃப்ட் அப்படின்னா நான் சிரிச்சிட்டேன். டூ மச் அப்படின்னா அதிகமாக, நான் அதிகமாக சிரிச்சிட்டேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் நடந்து கொண்டே இருக்கிறாய். நீ ஏன் நடந்துட்டே இருக்க, கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒய் ஆர் யூ வாக்கிங் கண்டினியூஸ்லி. ஒய் ஆர் யூ வாக்கிங் கண்டினியூஸ்லி. கண்டினியூஸ்லி அப்படின்னா தொடர்ந்து ஏன் நடந்துக்கிட்டே இருக்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன ஆச்சு. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ராங் வித் யூ. வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம். அதுக்கு வாட்ஸ் ராங் வித் யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போதுமே திடீரென வருகிறாய். நீ எப்போ பார்த்தாலும் சொல்லாம கொள்ளாம திடீர்னு வர அப்படின்னு, நான் எதிர்பார்க்காத இடத்துல சொல்லாம கொள்ளாம வந்துடுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆல்வேஸ் கம் அப்ரப்ட்லி. யூ ஆல்வேஸ் கம் அப்ரப்ட்லி. அப்ரப்ட் அப்படின்னா எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்குது இல்லையா. ஸோ அதுக்கு அப்ரப்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஆல்வேஸ் கம் அப்ரப்ட்லி, நீ எதிர்பார்க்காத இடத்துல நீ வர. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை கோபப்படுத்தாதே. அவனை கோபப்படுத்தாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் ஹிம் ஆங்கிரி. டோன்ட் மேக் ஹிம் ஆங்கிரி. ஆங்கிரி அப்படின்னா கோபம். ஸோ டோன்ட் மேக் ஹிம் ஆங்கிரி அப்படின்னா அவனை கோபப்படுத்தாத. ஸோ இதுவே என்ன கோபப்படுத்தாத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ரொம்ப புத்திசாலின்னு உனக்கு நினைப்பா. நீ ரொம்ப பெரிய புத்திசாலின்னு உனக்கு நினைப்போ அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ திங்க் யூ ஆர் சோ ஸ்மார்ட். டு யூ திங்க் யூ ஆர் சோ ஸ்மார்ட். நீ பெரிய புத்திசாலியா அறிவாளின்னு உனக்கு நினைப்பா. ஓகேவா. ஸோ டு யூ திங்க் அப்படின்னா உனக்கு நினைப்பா, நீ நினைக்கிறியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு காஃபி வேணுமா. உனக்கு கொஞ்சம் காஃபி வேணுமா, கொஞ்சம் டீ வேணுமா, யாரோ வந்திருக்காங்க, காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? would you like some tea, or we can ask would you like some coffee அப்படின்னா உனக்கு காஃபி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு would you like some coffee. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வாயை மூடு, உனக்கு எதுவும் தெரியாது. வாயை மூடு, உனக்கு எதுவும் தெரியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? shut up, you don't know anything. shut up, you don't know anything. shut up அப்படின்னா வாயை மூடு. you don't know anything, உனக்கு எதுவும் தெரியாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒன்றும் இல்லை விடு. இப்போ ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், இனி யார்ட்டையும் நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லிட்டே இருக்கப்ப அவங்க என்ன ஏதோ கோவமாக பேசிட்டு இருக்கீங்க, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? forget it. forget it அப்படின்னா ஒன்றும் இல்லை விடு, forget it. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் எப்படி இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கா, பார்த்து ரொம்ப நாளாச்சு, அவள் எப்படி இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
How is she? How is she அப்படின்னா அவள் எப்படி இருக்கா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பொறுமையாக இரு. பொறுமையா இரு, நடக்க வேண்டியது நடக்கும், பொறுமையா இரு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? Have patience. Have patience. Patience அப்படின்னா பொறுமை. ஸோ have patience அப்படின்னா பொறுமையா இரு. ஓகேவா? உண்மையாகவா, என்னால் இதை நம்பவே முடியவில்லை. உண்மையாவா, என்னால் இதை நம்பவே முடியலையே அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? Really? I can't believe this. Really? I can't believe this. Really அப்படின்னா உண்மையாவா, I can't believe this, என்னால் அதை நம்பவே முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? I understand what you say. I understand what you say. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது. I understand what you say. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வழக்கம் போல் அவன் கத்த ஆரம்பித்து விட்டான். வழக்கம் போல அவன் கத்த ஆரம்பிச்சுட்டான், இனிமே கத்திக்கிட்டே இருப்பான் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? As usual he started shouting. As usual he started shouting. Shouting அப்படின்னா கத்துறது. ஸோ as usual அப்படின்னா வழக்கம் போல, வழக்கம் போல அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எப்போதுமே இதை உன் மனதில் வைத்துக்கொள். எப்பயுமே இதை உன் மனசில் வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? Always have this in your mind. Always have this in your mind அப்படின்னா எப்பயுமே இதை மனசில் வச்சுக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்மால் எதையும் மாற்ற முடியாது. நம்மளால எதையுமே மாற்ற முடியாது, எல்லாம் நடக்கிறபடி தான் நடக்கும் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? We can't change nothing. We can't change nothing. Nothing அப்படின்னா எதையுமே முடியாது, எதுவுமே இல்லை, அது மாதிரி we can't change அப்படின்னா நம்மளால மாற்ற முடியாது எதுவுமே இல்லை, நம்மளால எதையுமே மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சுயநலமாக இருக்காதே. ஒன்னை பற்றி மட்டுமே யோசிக்காது, சுயநலமாக இருக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? Don't be selfish. Don't be selfish அப்படின்னா ஒன்னை பற்றி மட்டுமே யோசிக்காத. Don't be selfish. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சில பேர் திருந்தவே மாட்டார்கள். சில பேர் திருந்தவே மாட்டாங்க, சில பேர் மாறவே மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Some people never change. Some people never change. Some people அப்படின்னா சில பேர், never change அப்படின்னா மாறவே மாட்டாங்க. ஓகேவா? திருந்தவே மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரிந்ததை நான் உன்னிடம் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உன்கிட்ட சொன்னப்பா, அவ்வளோதான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I told you what I know. I told you what I know. I told you, நான் உன்கிட்ட சொன்னேன். என்னது? What I know. எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உன்கிட்ட சொன்னேன். ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு தெரிஞ்சதை அவன்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன தெரியுமோ அதை அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ், அவன் கையில் ஒரு காயம் இருக்கிறது. அவன் கையில் ஏதோ ஒரு காயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? He has an injury in his hand. He has an injury in his hand. He has an injury அப்படின்னா காயம், அவன்கிட்ட ஒரு காயம் இருக்கு. In his hand அப்படின்னா அவனோட கையில். ஓகேவா? அவனிடம் ஜாக்கிரதையாக இரு. அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவன் ஒரு மாதிரி சரியில்லை, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? Be careful with him. Be careful with him. Be careful அப்படின்னா கவனமா இரு, ஜாக்கிரதையா இரு. With him அப்படின்னா அவன்கிட்ட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பின்னால் பாரு. உனக்கு பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? Look behind you. Look behind you. Behind அப்படின்னா பின்னாடி. ஸோ லுக் பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி பாரு. யூ அப்படின்னா உனக்கு பின்னாடி பாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதில் என்ன இருக்கிறது. ஸோ இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் இன் இட். வாட்ஸ் இன் இட். வாட் இஸ் இன் இட் அப்படின்னா இதில் என்ன இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கேட்டாயா. நீ கேட்டியா, நீ அதை கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? உனக்கு கேட்டுச்சா அந்த சவுண்டு, நீ அதை கேட்டியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதாரண எப்படி கேட்கலாம்? Did you hear that? Did you hear that? Hear அப்படின்னா கேட்கறது. ஸோ did you hear அப்படின்னா நீ கேட்டியா, that அப்படின்னா அதை, நீ அதை கேட்டியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்னன்னு தெரியுமா. உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதாரண எப்படி கேட்கலாம்? You know what? You know what? உனக்கு என்னன்னு தெரியுமா. ஓகேவா? ஸோ இதை do you know what அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம இங்கே சிம்பிளாக சொல்கிறதுக்கு you know what அப்படின்னு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் வந்து கொண்டிருக்கிறான். இதோ அவன் வந்துகிட்டே இருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is on the way. He is on the way. On the way அப்படின்னா வர வழியில் வந்துக்கிட்டே இருக்கான். He is on the way அப்படின்னா அவன் வந்துட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்காக காத்திரு. எனக்காக வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வெயிட் ஃபார் மீ. வெயிட் ஃபார் மீ. வெயிட் அப்படின்னா காத்திரு. ஸோ வெயிட் ஃபார் மீ அப்படின்னா எனக்காக காத்திரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி யோசி. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு அட்வைஸோ ஏதோ சொல்லிட்டு கிளம்ப போகிறப்ப நான் சொன்னதை பற்றி யோசி. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? திங்க் அபவுட் இட். திங்க் அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி யோசி. திங்க் அப்படின்னா யோசி. ஸோ அபவுட் இட் அப்படின்னா இதை பற்றி யோசி, நான் சொன்னதை பற்றி யோசி. திங்க் அபவுட் இட். ஓகேவா? இப்போ நல்லா யோசிச்சு என்கிட்ட சொல்லு. ஸோ நல்லா யோசிச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்க சும்மா.
நெக்ஸ்ட் ஒன், கவலையே படாதே. கவலையே படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலையே படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி அட் ஆல். டோன்ட் வரி அட் ஆல் அப்படின்னா கவலையே படாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், காலையிலேயே சும்மா உட்காராதே. காலையிலே சும்மா உட்காராத, காலையிலே சோம்பேறியாக உட்காந்துருக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் சிட் ஐடில் இன் த மார்னிங் இட் செல்ஃப். டோன்ட் சிட் ஐடில் இன் த மார்னிங் இட் செல்ஃப். டோன்ட் சிட் ஐடில் அப்படின்னா சும்மா உட்காராத. ஐடில் அப்படின்னா சும்மா இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு ஐடில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் பி ஐடில், டோன்ட் சிட் ஐடில் அப்படின்னா சும்மா உட்காராத. இந்த மார்னிங் இட் செல்ஃப் அப்படின்னா காலையிலேயே. ஓகேவா? டோன்ட் பி ஐடில் அப்படின்னா சோம்பேறியாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு டோன்ட் பி ஐடில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்து என்ன செய்வது? ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? வாட் டு டூ நெக்ஸ்ட். வாட் டு டூ நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து. ஸோ வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அப்படி தோன்றவில்லை. எனக்கு அப்படி தோணலப்பா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னா எனக்கு அப்படி தோணலை. ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஏதாவது தேவையா? உனக்கு ஏதாச்சும் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? டு யூ நீட் எனி திங். டு யூ நீட் எனி திங். உனக்கு ஏதாவது தேவையா? இதுவே உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா டு யூ வாண்ட் சம்திங். உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடன் யாரெல்லாம் இருந்தார்கள்? அன்னைக்கு உன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? ஹூ ஆல் வேர் வித் யூ. ஹூ ஆல் வேர் வித் யூ. ஹூ ஆல் அப்படின்னா யாரெல்லாம், வேர் வித் யூ அப்படின்னா உன் கூட இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுவே இப்போ உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க, உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் அழுகிற மாதிரி நடிக்கிறாள். அவள் அழற மாதிரி நடிக்கிறா, அவள் அழுகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி பிரிட்டன்ஸ் டு பி க்ரையிங். ஷி பிரிட்டன்ஸ் டு பி க்ரையிங். ஷி பிரிட்டன்ஸ் அப்படின்னா அவன் நடிக்கிறா, பாசாங்க செய்கிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஷி பிரிட்டன்ஸ் டு பி க்ரையிங், அழுகிற மாதிரி நடிக்கிறா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு அது தேவையே இல்லை, எனக்கு அது தேவைங்கிற அவசியமே இல்லை, எனக்கு அது வேணவே வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஈவன் நீட் தட். ஐ டோன்ட் ஈவன் நீட் தட். ஐ டோன்ட் ஈவன் நீட் தட் அப்படின்னா எனக்கு அது தேவையே இல்லை, எனக்கு அது வேண்டவே வேண்டாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கு என்னால் மூச்சு விட முடியவில்லை. ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு க்ரௌடாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டெம்பிளுக்கு போகிறீங்க, அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ அப்போ சொல்லுவோம்ல, ஐயோ என்னால் மூச்சே விட முடியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபீலிங் சஃபகேட்டட் ஹியர். ஐ எம் ஃபீலிங் சஃபகேட்டட் ஹியர். சஃபகேட்டட் அப்படின்னா மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு சஃபகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ எம் ஃபீலிங் சஃபகேட்டட் அப்படின்னா எனக்கு மூச்சு விட முடியல. ஹியர் அப்படின்னா இங்கே. ஸோ இங்கே எனக்கு வந்து மூச்சு விட முடியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ஃபீலிங் சஃபகேட்டட் ஹியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கால் கட்டாகி விட்டதா. ஸோ கால் கட் ஆகிடுச்சா, இங்கே கூட என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? டிட் த கால் கெட் டிஸ்கனெக்டட். டிட் த கால் கெட் டிஸ்கனெக்டட் அப்படின்னா கால் டிஸ்கனெக்ட் ஆகிட்டா, கால் கட் ஆகிடுச்சா. ஓகேவா? இதுவே கால் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா த கால் காட் டிஸ்கனெக்டட். த கால் காட் டிஸ்கனெக்டட் அப்படின்னா கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அது மாதிரி நினைக்காதீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நத்திங் லைக் தட். இட்ஸ் நத்திங் லைக் தட். அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் நத்திங் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத. அவனுக்கே நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபேவர் ஹிம் டூ மச். டோன்ட் ஃபேவர் ஹிம் டூ மச். இங்கே ஃபேவர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கவனம் செலுத்துறது, ஸோ அதை மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் ஃபேவர் ஹிம் டூ மச் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பொய் சொல்லுபவர்களையே பிடிக்காது. எனக்கு பொய் சொல்கிறவங்களையே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எங்கே எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் லயர்ஸ். ஐ ஹேட் லயர்ஸ். லயர்ஸ் அப்படின்னா பொய் சொல்கிறவங்க. ஸோ ஐ ஹேட் லயர்ஸ் அப்படின்னா எனக்கு பொய் சொல்கிறவங்கள பிடிக்காது. ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இவன் என்ன அழ வைக்கிறான். இவன் என்ன அழ வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? ஹீ மேக்ஸ் மீ க்ரை. ஹீ மேக்ஸ் மீ க்ரை. ஹீ மேக்ஸ் மீ க்ரை அப்படின்னா அவன் என்ன அழ வைக்கிறான். க்ரை அப்படின்னா அழுறது. ஹீ மேக்ஸ் மீ க்ரை அப்படின்னா ஹீ அப்படின்னா அவன். மேக்ஸ் மீ க்ரை அப்படின்னா என்ன அழ வைக்கிறான். மேக்ஸ் மீ க்ரை அவன் என்ன அழ வைக்கிறான். ஓகேவா? க்ரை அப்படின்னா அழுறது இல்லையா? ஸோ ஹி மேக்ஸ் மீ க்ரை அப்படின்னா அவன் என்ன அழ வைக்கிறான். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. நான் இதை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட். ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட். ஐ நெவர் ஹேட் அப்படின்னா நான்
சாப்பிட்டதே இல்லை. ஹேட் அப்படின்னாலும் சாப்பிட்றது தான். ஓகேவா? ஸோ ஐ நெவர் ஹேட் அப்படின்னா நான் சாப்பிட்டதே இல்லை. திஸ் ஃபுட், இந்த சாப்பாடை, நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் எனக்காக நிறைய பண்ணியிருக்கான். அவன் எனக்காக நிறைய பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has done a lot for me. He has done a lot for me. He has done அப்படின்னா அவன் பண்ணியிருக்கான். A lot அப்படின்னா நிறைய, அவன் நிறைய பண்ணியிருக்கான். For me அப்படின்னா எனக்காக, அவன் எனக்காக நிறைய பண்ணியிருக்கான். ஸோ இங்கே அவன் அப்படிங்கிறதுனால he வந்திருக்கு. அவன் எனக்காக, for me. ஓகேவா? அவன் எனக்காக நிறைய, a lot பண்ணியிருக்கான். He has done a lot for me. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது 10 நாளாக நடந்துச்சு. இது 10 நாட்களாக நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It happened for 10 days. It happened for 10 days. It இது happened நடந்தது, இது நடந்தது 10 நாட்களாக. for 10 days நாட்களாக, அதுக்கு தான் for 10 நாட்கள், 10 days, for 10 days 10 நாட்களாக இது நடந்தது. It happened for 10 days. ஓகேவா? ஸோ இதுவே இது 10 நாளைக்கு நடக்கும், இது 10 நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will happen for 10 days. It will happen for 10 days. It will happen அப்படின்னா இது நடக்கும், ஃபியூச்சரில் இது நடக்கும், 10 நாட்களாக இது நடக்கும், 10 நாட்கள் நடக்கும், for 10 days. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அதுக்கு அனுமதிச்ச? நீ ஏன் அதுக்கு அனுமதிச்ச? நீ ஏன் அதை நடக்க விட்ட? நீ ஏன் அது நடக்கிறதுக்கு அனுமதிச்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you allow that? Why did you allow that? Why did you allow அப்படின்னா நீ ஏன் அனுமதிச்ச? allow அப்படின்னா அனுமதிக்கிறது. ஸோ why, ஏன், did you allow நீ அனுமதிச்ச, that அதை நீ ஏன் அதை அனுமதிச்ச, why did you allow that? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மற்றவங்களுக்கு எதுவும் தப்பாக பண்ணாத, மற்றவங்களுக்கு எதுவும் தவறு பண்ணாத, மற்றவங்களுக்கு எதுவும் தப்பாக பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't do anything bad to others. Don't do anything bad to others. Don't do அப்படின்னா பண்ணாத, anything bad எதுவும் தவறா, எதுவும் தவறா பண்ணாத, to others மற்றவங்களுக்கு, மற்றவங்களுக்கு எதுவும் தவறா பண்ணாத. Don't do anything bad to others. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் என்ன சிரிக்க வைப்பான், இவன் என்ன சிரிக்க வச்சுட்டே இருப்பான், இவன் எப்பயுமே என்னை சிரிக்க வச்சுட்டே இருப்பான், அவன் என்னை எப்பயுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He makes me laugh always. He makes me laugh always. He makes me அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன செய்ய வைக்கிறான், என்ன செய்ய வைக்கிறான், laugh அவன் என்ன சிரிக்க வைக்கிறான், always எப்பயுமே, அவன் என்ன எப்போதுமே சிரிக்க வைக்கிறான். He makes me laugh always. அவன் என்ன எப்பயுமே சிரிக்க வைக்கிறான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அவருடைய ஆசிர்வாதம் வேணும், எனக்கு அவரோட ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want his blessings. I want his blessings. I want எனக்கு வேண்டும், எனக்கு தேவை, என்னது, his blessings அவருடைய ஆசிர்வாதம், his அவருடைய, blessings ஆசிர்வாதம், எனக்கு அவருடைய ஆசிர்வாதம் தேவை. I want his blessings. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான், அவன் இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He keeps telling me this. He keeps telling me this. He keeps telling அப்படின்னா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு கீப் அப்படின்னு சொல்லணும். He keeps telling அப்படின்னா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். telling me என்கிட்ட, அவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் என்கிட்ட, this இதை, அவன் இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் மனசில் எதுவுமே இல்லை, என்னோட மனசில் எதுவுமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have anything in my mind. I don't have anything in my mind. I don't have என்கிட்ட இல்லை, anything எதுவும், என்கிட்ட எதுவும் இல்லை, எங்கே இல்லை, in my mind என்னோட மனசில் எதுவும் இல்லை. I don't have anything in my mind. ஓகேவா? ஸோ இதுவே அவன் மனசில் ஏதோ இருக்குது, அவன் மனசில் ஏதோ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has something in his mind. He has something in his mind. He has அவன் வச்சிருக்கான், something ஏதோ, அவன் ஏதோ வச்சிருக்கான்,
இன் ஹிஸ் மைண்ட், அவனோட மனசில். அவன் மனசில் அவன் ஏதோ வச்சுருக்கான். ஓகேவா? ஸோ இதுவே உன் மனசில் நீ எதுவும் வச்சிருக்கியா, உன் மனசில் நீ எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நேற்று திரும்ப வந்தான். அவன் ஊருக்கு போயிட்டு நேற்று தான் திரும்ப வந்தான். அவன் நேற்று திரும்ப வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He came back yesterday. He came back yesterday. He, அவன். Came, வந்தான். கம்மோட past tense came. He came back, திரும்ப. அவன் திரும்ப வந்தான். Yesterday, நேற்று. அவன் நேற்று திரும்ப வந்தான். He came back yesterday. ஓகேவா? ஸோ இதுவே அவன் நாளைக்கு திரும்ப வருவான். அவன் நாளைக்கு தான் திரும்ப வருவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will come back tomorrow. He will come back tomorrow. அவன் நாளைக்கு திரும்ப will come back அப்படின்னா திரும்ப வருவான். He will come back, திரும்ப வருவான். tomorrow, நாளைக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt very bad for him. I felt very bad for him. I felt, எனக்கு தோணுனுச்சு, எனக்கு இருந்துச்சு. வெரி பேட், ரொம்ப கஷ்டமாக, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபார் ஹிம், அவனுக்காக, எனக்கு அவனை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை தான் அவன் என்கிட்ட சொன்னான். இதை தான் அவன் என்கிட்ட சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what he told me. This is what he told me. This is what, இதை தான். He told, அவன் சொன்னான். me, என்கிட்ட. இதை தான் அவன் என்கிட்ட சொன்னான். This is what he told me. ஓகேவா? சொல்லுவே இதை தான் அவன் உன்கிட்ட சொல்லுவான். இதை தான் அவன் உன்கிட்ட சொல்லுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what he will tell you. This is what he will tell you. This is what, இதை தான் he will tell, இவன் சொல்லுவான். யூ, உன்கிட்ட. இதை தான் இவன் உன்கிட்ட சொல்லுவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் இதை வார்த்தையால் சொல்ல முடியலை. என்னால் இதை வார்த்தையால் சொல்ல முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't put it into words. I can't put it into words. I can't, என்னால் முடியலை. Put it into words, வார்த்தையால் சொல்கிறதுக்கு என்னால் முடியலை. I can't put it into words. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஒன்றை தான் பாதிக்கும். இது ஒன்றை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் அஃபெக்ட் யூ. இட் வில் அஃபெக்ட் யூ. அஃபெக்ட் அப்படின்னா பாதிக்கிறது. ஸோ இட் வில் அஃபெக்ட், இது பாதிக்கும். யூ, ஒன்றை, இது ஒன்றை பாதிக்கும். இட் வில் அஃபெக்ட் யூ. ஓகேவா? சரிவே இது என்ன பாதிக்குமா? இது என்ன பாதிக்குமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் இட் அஃபெக்ட் மீ. வில் இட் அஃபெக்ட் மீ. வில் இட் அஃபெக்ட், இது பாதிக்குமா? மீ, என்ன. இது என்ன பாதிக்குமா? வில் இட் அஃபெக்ட் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹியர். ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹியர். ஐ வாண்ட் ஹிம், நான் ஆசைப்படுறேன். ஹிம் டு பி ஹியர், அவன் இங்கே இருக்கணும்னு, அவன் இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப அநியாயமாக எனக்கு தோணுது. இது ரொம்ப அநியாயமாக எனக்கு தோணுது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் இட்ஸ் ஸோ அன்ஃபேர். ஐ ஃபீல் இட்ஸ் ஸோ அன்ஃபேர். ஐ ஃபீல், எனக்கு தோணுது. இட்ஸ் ஸோ அன்ஃபேர், இது ரொம்ப அநியாயம்னு. ஃபேர் அப்படின்னா நியாயம், அதோட ஆப்போசிட் அன்ஃபேர், அநியாயம். ஐ ஃபீல் இட்ஸ் ஸோ அன்ஃபேர், இது ரொம்ப அநியாயம்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு. அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பி அவே ஃப்ரம் ஹிம். பி அவே ஃப்ரம் ஹிம். பி அவே, தள்ளி இரு. ஃப்ரம் ஹிம், அவன்கிட்ட இருந்து. அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு. இதுவே அவன்கிட்ட இருந்து தள்ளி இருன்னு அவ எனக்கு சொன்னான். அவன்கிட்ட இருந்து என்ன தள்ளி இருக்க சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She told me to be away from him. She told me to be away from him. She told me, அவ என்கிட்ட சொன்னான். to be away from him, அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்லி அவ என்கிட்ட சொன்னான். She told me to be away from him. ஓகேவா? சரிவே
அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்காத, அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.